நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு நாம ஒரு வித்தியாசமான தலைப்புல ஜோதிட விதிகளை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாகவே எந்த ஒரு தனி மனிதனாலும் சுயமாக முன்னேற முடியாது. யாராவது ஒருவர் அவர் ஒரு உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்ல கலீக்ஸாக இருக்கலாம், ஏன் முகம் தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். அவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு வகையில உதவி கிடைத்த வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு நாம் செல்கின்றோம். யாரேனும் ஒருவர் கை தூக்கி விடும் பொழுது எளிதில் நாம் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைகள் உண்டாகுது. இந்த உதவிகள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று நாம் கேட்டு பெறக்கூடிய உதவிகள், மற்றொன்று நாம் கேளாமல் பெறக்கூடிய உதவி. கேட்டு பெறுவது நம்முடைய முயற்சியை குறிக்கிறது, முயற்சியால கிடைப்பதாகும். கேட்காமல் கிடைப்பது என்பது நம்முடைய பூர்வ புண்ணிய பலனின் காரணமாக நமக்கு கிடைக்கின்றது. எப்படி நமக்கு குழந்தையின் முகம் பார்த்தே பசி அறியக்கூடிய தாயை போல இவனுக்கு இது கிடைத்தால் இவனுக்கு அந்த பல விஷயங்கள் அது உதவியாக இருக்கும் என அறிந்து செய்வது இந்த முகம் தெரியாதவர்கள் செய்யக்கூடிய உதவியாகும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு விசேஷ வீட்டில் எல்லாரும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு யாரோ ஒரு திடீர்னு உறவினரோ நண்பரோ செலவுக்கு எல்லாம் பணம் வச்சிருக்கியா, இல்லை பணம் வேணும்னா கேளு நான் தர்றேன் அப்படின்னு வழிக்கு நமக்கு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உதவக்கூடிய நபர்கள் நமக்கு வாழ்க்கையில் அமைவார்களா? அப்படி நமக்கு கிடைக்குமா? தொழில்ல, ஒரு வாழ்க்கையில, ஒரு வேலையில ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய நபர்கள் வருவார்களா? அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சதுக்காகத்தான் இன்றைய ஜோதிட விதிகளை பற்றி நாம பார்க்க போகின்றோம். இவ்வாறு நாம் கேட்காமலே உதவி புரியக்கூடிய நபர்கள் முன் வருவார்களா? அப்படி வரக்கூடிய நபர்கள் யார் யார் என்பதை ஜோதிட விதிகளின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். வாங்க இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல ஜாதகத்துல பெருங்கோணமாகிய பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்தை கொண்டே எதிர்பாராத உதவிகளை நாம் அறிய முடியும். 9ஆம் இடம் என்று நாம் செய்யக்கூடிய முன் வினைகளின் பலனால் நாம் அனுபவிக்கக்கூடிய புண்ணியங்களை குறிக்கக்கூடியதாகும். இந்த புண்ணியத்திற்கு எதிரானது நாம் செய்த பாவங்கள். ஜாதகத்துல எந்த பாவகத்திற்கும் அதன் 12ஆம் பாவகம் என்பது எதிர்மறையான விஷயங்களை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் என்பது சொத்து சுகம் என்றால் 4க்கு 12ஆம் இடம் ஆகிய 3ஆம் இடம் இட லாபத்தை குறிக்கக்கூடியது. இடத்தின் மூலம் இடம் விரயத்தை குறிக்கக்கூடியது. அதன் மூலமாக இட லாபத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு சொத்தை வித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடியது. அதுபோலத்தான் நாம் பூர்வ ஜென்மத்துல செய்த பாவ காரியங்களாகிய விஷயங்கள் எல்லாமே 8ஆம் பாவகம் குறிக்கும். 9ஆம் பாவகத்திற்கு விரயமாக 8ஆம் பாவகம் வருகிறது. ஆக பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பைபிளின் வாசகமாகும். அதுபோலவே பாவத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவகம் ஆகும். ஒருவருடைய ஜாதகத்துல 9ஆம் பாவகத்தை கொண்டு அவருக்கு எதிர்வராமல் கிடைக்கக்கூடிய நன்மைகள், உதவிகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். 8ஆம் பாவகத்தை கொண்டு எதிர்வராமல் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்களை பற்றி அறியலாம். இந்த துன்பங்கள், துயரங்கள் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய தனியாக ஒரு பகுதியாக பதிவாக பார்ப்போம். இன்றைக்கு நாம பாசிட்டிவாக இருக்கக்கூடிய உதவிகளை பற்றி மட்டும் பார்ப்போம். நாம கேட்காமலேயே வழியை நமக்கு ஒருவர் உதவுகிறார் என்றால் அவர் பூர்வ ஜென்மத்துல நமக்கு கடமைப்பட்டவர் என்று பொருளாகும். அதே போல ஒருவர் நம்மை வழியை வம்புக்கு இழுத்து துன்புறுத்துகிறார்கள் அல்லது சிக்கல்ல மாட்டி வர போகிறார்கள் என்றால் அவரை நாம பூர்வ ஜென்மத்துல நாம துன்புறுத்தி இருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். சரி, வாங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி பார்ப்போம். உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா 9ஆம் இடம் இது தனுசு ராசியாக வருது. தனுசு ராசியை ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ கொண்ட நபர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். 9ஆம் பாவகத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களை தன் பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு துலா லக்னமாக எடுத்துக்கங்க. துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் இது மிதுனம். மிதுனத்துல வரக்கூடியது 3 நட்சத்திரங்கள்: மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம். ஆக மிருகசிரிசத்துல வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் என்ன? வே, ஓ, க, கி. திருவாதிரைன்னு வரும் பொழுது கு, க, ஞ, ச. புனர்பூசம்னு வரும் பொழுது கே, கோ, ஹ, ஹி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல முதல் எழுத்தாக வரக்கூடிய பெயரை கொண்ட நபர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக அவங்க பேரை பார்த்தோன்னு இப்ப வேணு வரும்போது வெங்கடேசன் அப்படின்னு வெங்கடாஜலபதி, இந்த மாதிரி பேர் இருக்கவர்கள் இந்த துலா லக்கணக்காரர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் பாவகாதிபதியின் காரகத்துவ பெயர்களை கொண்டவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக வருவார்கள். அது உதாரணத்தை பார்த்தோம்னா இப்ப கன்னி லக்கணமாக வச்சுங்க. கன்னி லக்கணத்துக்கு 9ஆம் வீடு எது? உங்களுக்கு ரிஷபமாக வரும். அந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். ஆக சுக்கிரனின் காரகத்துவ பெயர்களை கொண்டவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு லட்சுமிபதி, லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மன், வாக்கியஸ்ரீ, பத்மாவதி, ராதா, அலமேலு, ஸ்ரீதேவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்களை கொண்டவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கடுத்து 9ஆம் பாவகாதிபதியை
தசை நடப்ப 9ஆம் பாவகாதிபதியின் தசை நடப்பு தசையாக அவர்களுக்கு இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தா மேஷ லக்னத்திற்கு 9ஆம் வீடு அது தனுசு. ஆக தனுசின் வீட்டின் அதிபதி யாரு? குரு. குரு திசை நடப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு வழியை உதவி செய்வார்கள். மேற்கண்டவர்கள் தானாகவே உங்களுக்கு உதவக்கூடிய முன்வர்களாக வருவார்கள். அதுக்கடுத்தாப்புல முதலில் நமது ஜாதகத்துல உதவி கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் இல்லையா? அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி லக்னத்திற்கு கோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் அதிபதி லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு உதவிகள் தானாகவே கிடைக்கும். 9, 10ஆம் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனாலதான் யோகத்திலே மிகச்சிறந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஊர்கூடி தேரை இழுத்தாதான் நமக்கு காரியங்கள் ஈஸியாக நடக்கும்ன்றது பழமொழியாகும். ஆக நாம ஒருவராக கஷ்டப்படாம நமக்கு 4 பேர் உதவி செய்யும் பொழுது மச்சான் துணை இருந்தால் ஈஸியா மலை ஏறிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதுக்கு 4 பேர் உதவி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போகக்கூடிய நிலைமைகள் கிடைக்கும். ஒரு ஆஃபீஸ்னே எடுத்துக்கிட்டா கூட என்னதான் மேனேஜர் இல்லை ஆஃபீஸ் ஒரு எம்டிஏ இன்சார்ஜாக இருந்தாலும் அதற்கு தூணாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள். ஆக எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா தான் அந்த ஆஃபீஸ் நிர்வாகம் சிறப்பாக நடக்கும். அந்த மாதிரி பல பேர் உதவி செஞ்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து எளிதாக நடந்து போகலாம். சரி, இப்ப வீடியோக்குள்ள போவோம். 9ஆம் இடத்துக்குரியவர் 3, 11ஆம் இடத்துல இருந்தாருன்னு சொன்னா உதவி கிடைக்கக்கூடிய நிலையாக வரும். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலயோ 16ஆம் இடத்துல இருந்தாருன்னா உதவிகள் எளிதாக கிடைக்கும். ஏன் 9க்கு சமசப்தமசானம் 3ஆம் இடம். ஆக 3ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பா தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது வலு ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும். அதனால உதவிகள் எளிதாக கிடைக்கும். எப்பொழுது உதவி கிடைக்காத ஒருவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் இணைந்திருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதியே 6, 8, 12 போய் மறைந்திருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்த்து கொண்டாலோ யாரிடமிருந்தும் உதவிகள் கிடைக்காது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு உண்டாகும். சரி, உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் ஜாதகத்துல. அது எந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 9ஆம் அதிபதி தசா நடத்தக்கூடிய காலத்திலோ அல்லது 9இல் நின்ற கிரகம் தசாபுத்தி நடத்தக்கூடிய காலத்திலோ அல்லது 9ஆம் அதிபதி சாரம் பெற்ற கிரக தசா நடத்தக்கூடிய காலத்திலோ உதவிகள் உங்களை தேடி வரும். அதுக்கடுத்து 9 குடையவன் கோச்சாரத்துல லக்னத்திற்கு கேந்திரங்கள்ல வரக்கூடிய காலங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். 9ஆம் அதிபதி கோச்சாரத்துல ஜனனகால லக்னாதிபதி உடன் சேரும் பொழுதோ அல்லது ஜனனகால லக்னத்தை கோச்சாரத்துல வரக்கூடிய 9ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய காலத்திலோ நமக்கு உதவிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு மகர லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார். மகர லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆகிய சனி மகர லக்னத்திலேயே ஆட்சி நிலையில இருக்காருன்னு வைங்க. மகர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாரு? புதன் ஆவார். ஆக இந்த புதன் மகரத்திற்கு கோச்சாரத்துல இருந்து கோச்சார புதன் மகரத்துக்கு வரும் பொழுதோ அல்லது கடகத்துல இருந்து கோச்சாரத்துல இருக்கக்கூடிய புதன் கடகத்துல இருந்து ஜனனகால லக்னத்துல இருக்கக்கூடிய மகர லக்னத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். சரிங்களா? அதை நிறுத்தி நிதானமாக பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜனனகால லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி கோச்சாரத்துல வரக்கூடிய 9ஆம் அதிபதி ஜனனகால 10ஆம் அதிபதியோட தொடர்பு வரக்கூடிய காலத்திலும் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். இது சிம்பிளான விஷயம். ஆக எப்போ உதவி கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ உதவி கிடைக்கும்னா எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். யாரால உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். 9ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானமாகும். ஆக நாம தேடி போகக்கூடிய உதவியாக இருந்தாலோ அல்லது நம்மை தேடி வரக்கூடிய உதவியாக இருந்தாலோ அதன் மூலமாக பாக்கியங்களை அடைய பெற்று 3ஆம் இடத்தின் வெற்றியை நாம் பெறப் போகின்றோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அந்த 9-3 தொடர்புல வரக்கூடிய நிலையாகும். சரி நண்பர்களே, இன்றைக்கு நாம ஒரு வித்தியாசமான டாபிக்ல நாம் இன்னைக்கு ஜோதிட விதிகளை பற்றி பேசினோம். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.